Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பன்னீர் டிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா டேஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு அப்படியே ரெஸ்டாரன்ட்ல சாப்பிடுற மாதிரி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 200 கிராம் பன்னீர் கியூப் சேர்த்துக்கலாம். இது கூட கியூப் சைஸ்ல கட் பண்ண 2 கலர் குடமிளகாய் அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுல 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்ட அப்புறம் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம மேலே மசாலாலையும் உப்பு சேர்க்க போகிறோம். நல்லா கொஞ்சமாக சேர்த்து இது நல்லா கலந்து விட்டு இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நம்ம இது போல் இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு மசாலாவில் கோட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணும்போது நமக்கு உள்ள சப்புன்னு இல்லாமல் இதுலேயும் நல்லா புளிப்பெல்லாம் இருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது. இது 10 நிமிஷம் இப்படியே ஊறட்டும். நம்ம அடுத்தது டிக்கா மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு சேர்க்காமலும் பண்ணலாம். பட் கடலை மாவு சேர்த்து பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு பைண்டிங் கிடைக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு கலர் மாறாமல் 1 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. கடலை மாவு வறுபட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்துக்கலாம். இதில் 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் கண்டிப்பாக தண்ணியாக இருக்கக்கூடாது, கெட்டியாக தான் இருக்கணும். உங்களுக்கு தயிர் தண்ணியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு காட்டன் துணியில் கட்டி தொங்க விட்டீங்க அப்படின்னா தண்ணியெல்லாம் கீழே வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம தயிர் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் நார்மல் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் கலருக்காக. அப்புறம் இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பாதி லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பன்னீர்லேயும் பாதி லெமன் சேர்த்துருக்கோம். மசாலாவுக்கு தேவையான உப்பு, அப்புறம் கஸ்தூரி மெத்தி இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது இல்லைன்னா கொத்தமல்லி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம தண்ணிலாம் எதுவும் ஊற்ற வேணாம். ஏன்னா நம்ம தயிர் சேர்த்துருக்கோம், அப்புறம் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கோம். இது 2ல் இருக்கிற தண்ணியே நமக்கு போதும். இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கல. ஆனால் மசாலா பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து பன்னீரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மசாலா வச்சு இதில் நம்ம சிக்கன் டிக்கா பண்ணிக்கலாம், மஷ்ரூம் டிக்கா பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம்தான். உங்களுக்கு எது பிடிக்குதோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். பன்னீரில் வந்துட்டு மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்ட அப்புறம் இது ஒரு 1/2 மணி நேரம் இப்படியே விட்டுருங்க. நீங்கள் எல்லாம் முதல் நாள் நைட்டே இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் கூட ஃப்ரை பண்ணலாம். இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் இது போல் குச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு வெங்காயம், ஒரு குடமிளகாய், ஒரு பன்னீர் கியூப் இதே ஆர்டரில் நம்ம எல்லாத்தையும் கோத்துக்கலாம். இது போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம தவாவில் ஃப்ரை பண்ணிக்கலாம். பேன் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. இது நல்லா உருகட்டும். நீங்கள் பட்டர் சேர்க்க விருப்பம் இல்லாட்டி நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பன்னீர் இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபுல் ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கருகுன மாதிரி ஆகிடும், ஆனால் வெந்திருக்காது. இதை வந்துட்டு நம்ம அப்பப்போ ஒவ்வொரு சைடு திருப்பி வச்சு 4 சைடுமே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 சைடும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். குச்சி இல்லாதவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டைரெக்டாகவே நம்ம இந்த பேன்லேயே எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதே ப்ராசஸ் தான். நம்ம ஒரு சைடாக திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்க வேண்டியது தான்.
எல்லா சைடும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே அளவுகளோட செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு கிடைக்கும். இது டைரெக்டாக நம்ம பேனில் ஃப்ரை பண்ணது. இதையும் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது போல் ஃப்ரைட் ரைஸோடையோ இல்லை உங்களுக்கு எந்த சாப்பாடோடு சாப்பிட விருப்பமோ அதோடு நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்த வீடியோவில் இன்னொரு ரெசிபியோடு பார்க்கலாம். பாய்.